வணக்கம் மக்களே. இந்த தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் ஆரம்பிக்க போகுது. தை மாதம் வரைக்கும் முன்படி காலம்போம், மாசி பங்குனி பின்பணி காலம். இந்த காலநிலை மாற்றம் எப்படி இருக்குன்னா, தை அமாவாசையிலிருந்து சிவன் ராத்திரிக்குள் இந்த காலநிலை மாற்றங்கள் நல்லாவே நீங்க உணர முடியும். இந்த காலகட்டத்தில் அடிவயிறில் சூடு, எல்லாருக்கும் அடிவயிறு சூடு உண்டாகும், அதிகமாக உண்டாகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, வயிற்று வலி, பயங்கர வயிற்று வலி வரும். சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியா வராது. சில பேருக்கு நீர் சுளுக்கு வரும். சில பேருக்கு தொண்டையில சளி கட்டிக்கிட்டு வெளியில வரவே வராது. சில பேருக்கு என்ன செய்யும் அப்படின்னா, உதடெல்லாம் வெடிச்சு போகும், அல்லது அப்படியே வறட்சியா போயிடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு செரிமான பிரச்சனையிலேயே கம்மியா இருக்கும், நெஞ்சு கரிப்பு வரும். இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா, காலையில வெந்தயம், அப்படியே ஒரு வெந்தயத்தை எடுத்து ஊற வைக்காம அப்படியே வாயில போட்டுட்டு, இது கமலாப்பழம் நான் திங்கினதுல மீதி, வெந்தயத்தை, வெறும் வெந்தயத்தை எடுத்து வாயில போட்டுட்டு இதமான சூட்ல வெந்நீரை சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே ஒரு பாத்திரத்தை எடுத்து கொஞ்சம் வெந்நீர், 15 வயதுக்குள் இருக்கவங்களுக்கு 1/2 டீஸ்பூன், 15 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 1 டீஸ்பூன், உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்காங்களோ அவ்வளோ கணக்கு பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு போயிடுங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சது 1 டீஸ்பூன் ஊற வச்சுருந்தீங்கன்னா 1.25 டீஸ்பூன் வந்துடும் அந்த வெந்தயம் ஊறி போய். அதே கணக்கில் நீங்கள் எடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு, அப்படியே சாப்பிட்டுட்டேன்னா மென்று சாப்பிட்றாதீங்க, பயங்கரமாக கசக்கும். அந்த வெந்தயத்தை வாயில் போட்டு இதமான சூட்டில் வெந்நீரை ஊற்றி குடிச்சிருங்க. இதை 3 நாள், 3 நாள் செஞ்சேன். எனக்குலாம் பயங்கர தொண்டை வலி. நேற்று வெந்தயம் சாப்பிட்டேன், இந்த இடத்துல அப்படி வலிக்குது, நல்லா குறைஞ்சிருக்கு. 3 நாள் மட்டும் இதை மாதிரி சாப்பிடுங்க. ரொம்ப 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 நல்லாயிடும் உடம்பு. எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா கூட வெந்தயம் சாப்பிட்டீங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை. நார்ச்சத்து அது அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் வராமல் தடுக்கும், வராதவங்களுக்கு வராமல் தடுக்கும், வந்தவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மலம் கழிக்கிறதுக்கு உங்களுக்கு, அதாவது மோஷன் போகிறதுக்கு நல்லா தான் இருக்கும். வந்தவங்க வராதவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம். சிட்டிலேருந்து, டவுன்லேருந்து, கிராமத்துலேருந்து இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திற்கு, இந்த கால சூழலுக்கு அனுபவித்து, எல்லாரும் சாப்பிட்டு அனுபவித்து இதை அப்படியே செவி வழியாக கடத்திக்கிட்டே வந்திருக்காங்க. இதை நான் அனுபவித்து, நான் ஒவ்வொரு வருஷமும் இதை செஞ்சிட்டு இருக்கேன். நிறைய இருக்கு. அது மாதிரி போகிக்கு மருந்து உருண்டையும் தயார் பண்ணுவோம். அதை சாப்பிட்டோம்னா அது இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் அம்மை போன்ற நோய்கள், இப்பெல்லாம் அம்மை நோய் இல்லை, ஆனால் அது மாதிரியான வைரஸ் தாக்குதல் இருக்கு, அதுல இருந்து தப்பிக்கலாம். இப்படி நிறைய இருக்கு. இது அனுபவ உண்மைதான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா தயவு செய்து 3 நாள் எல்லாரும் வெந்தயத்தை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வயிறு சம்பந்தமான அடிவயிறு சூடுன்னு சொல்லுவோம், அந்த சூட்டிலிருந்து உங்களை காப்பாத்திக்கோங்க. இதே மாதிரியான வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.